நீலகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற பந்திப்பூர் காட்டுக்குள்ளார தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணி நிறைய வனவிலங்குகளை பார்க்க போறோம். அதுலயும் புலியை பார்க்க போறோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க. மசனகுடி ரோடில் போயிட்டுருக்கோம். மார்னிங் பாருங்க, 2 வீலருமே 9 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 3 வாரத்துக்கு அப்புறம் அகைன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ட்ராவலுங்க. நமக்கு ரீசெண்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இப்போ பந்திப்பூர் தாங்க போயிட்டுருக்கோம். பந்திப்பூரில் வந்து ஜெயலலில் ஸ்டே பண்ணி வைல்ட் லைஃப் சஃபாரி எடுக்கலான்னு பிளானிங். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளுங்க. ரோட கிராஸ் பண்ணி திம்பம் சுற்றி ஏறுறேங்க. லங்கூர் பாருங்க எத்தனை இருக்கு. ஊர்பட்ட லங்கூருங்க இந்த மரத்தில். திம்பம் சுத்தலைங்க நிறையா இருக்கு. நிறைய இருக்குங்க லங்கூர், இங்கே இருக்கு. மரத்துலேயும் மேலே இருக்கு. பெரிய குரூப்புங்க, ஏகப்பட்ட லங்கூர். நல்ல வெயிலுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20. நம்ம வந்து இன்றைக்கி பந்திப்பூரில் ஜெயலலில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். ஈவினிங் சஃபாரி, காலையில் மார்னிங் சஃபாரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 50% தான் சஃபாரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம பயணம் பண்ணுற பந்திப்பூர் காட்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1456.3 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. இதில் கோர் ஜோனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 872.24 ஸ்கொயர் கிலோமீட்டரு. இங்கே மனித தலையீடே இருக்காதுங்க. முற்றிலும் வனவிலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதி. அப்புறம் பஃபர் ஜோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 584.06 ஸ்கொயர் கிலோமீட்டரு. இங்கே அங்கங்கே கிராமங்கள், காற்றை சுற்றியுள்ள வாழ்விடங்களை வந்து உள்ளடக்கும். இந்த காடு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை அடிவாரத்தில் வயநாடு, முதுமலை, அப்புறம் அது போக நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டை கபினி ரிவர் வந்து செப்பரேட் பண்ணுது, பந்திப்பூரையும் நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டையும். அப்புறம் இந்த சைடு முதுமலையும் பந்திப்பூரையும் பார்த்தீங்கன்னா மாயார் ரிவர் வந்து செப்பரேட் பண்ணுது. பந்திப்பூர் காட்டில் நம்ம எப்போ சஃபாரி போனாலும் யானைகளை பார்க்கறதுக்கு சான்ஸ் அதிகங்க. இங்கே நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஹோல் ஏரியா இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் சம்மர் டைம்ல எல்லாமே அங்கே வரும். ஸோ நமக்கு லக் இருந்தால் பார்க்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஃபாரி தொடங்கி ஒரு வாட்டர் ஹோல் போனோம். அங்கே வந்து பெயிண்டட் ஸ்டார்க்கு, லிட்டில் ஈக்ரெட் வந்து பார்த்தோம். புலி வந்து ஆனால் அங்கே இல்லை. ஸோ வேற வாட்டர் ஹோலில் புலி ஏதாவது சைட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம போகும்போது தான் இந்த யானை கூட்டத்தை பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யானை, ஒரு குட்டி யானை இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இன்னுமே ஒரு சில யானைகள் உள்ளே இருக்க மாட்டிருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் இருந்தால் தெரியும். அதுக்கப்புறம் புதர்கள், அந்த புதருக்குள்ளார யானைகள் மரத்தை உடைக்கிற சவுண்ட்லாம் நமக்கு கேட்டுச்சு. பட் எவ்வளவு யானைகள்னு கரெக்டாக நமக்கு தெரில. மேபி நிறைய இருக்கிற மாதிரி தாங்க நமக்கு அறிகுறிகள்லாம் இருந்தது இந்த இடத்துல. ஸோ பந்திப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யானைகள் கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருக்கும். கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸில் டிரைவர் வந்து நிறுத்தி நம்மளுக்கு யானைகள் காட்டுவாங்க. ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக போனால் ஒரு சில டைமு டஸ்கராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுங்க. நமக்கு பந்திப்பூரில் இதுக்கு முன்னாடி யானைகள் வந்து சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிது. அதெல்லாமே பழைய வீடியோவில் இருக்குது. பந்திப்பூர் பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பந்திப்பூரை பற்றி
காட்டில் பயணம் பண்ணால் எந்த மாதிரி வனவிலங்குகள் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்பவுமே நம்ம யானைகளை பார்த்தா நமக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அந்த யானைகளோட சாப்பிட்றதாகட்டும், அது மூவ் ஆகி போகிறதாகட்டும், அதோட பிஹேவியர் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டைம் எடுத்து யானைகளை நம்ம பார்ப்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால தான் டிலே ஆகுது. இந்த இடத்துல நம்ம தான் வந்து யானைகளை படம் பிடிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூட வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க போதுங்கிற மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. பட் நமக்கு வந்து யானைகளை எப்போ பார்த்தாலுமே எவ்வளோ நேரம் பார்த்தாலுமே போரே அடிக்காதுங்க. ஏன்னா யானைகள் வந்து அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்டான அனிமல்னு சொல்லலாம். ஏன்னா காடு வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு யானைகள் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தங்களை வந்து யானை வந்து ஞாபகம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே கூடி வச்சுக்குங்களாமா. ஸோ வேற லெவல் அனிமலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் யானை. நம்ம காட்டுக்குள்ளார ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் கூட யானைகிட்ட மாட்டி நம்ம தப்பிச்சிருக்கோம். பட் யானையை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது கஷ்டம். நம்ம அதை தொந்தரவு பண்ணாமல் நம்ம அதை விட்டு விலகி போகணும்னா கண்டிப்பாக அது நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. வேற யாராவது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா அந்த டைமில் நம்ம அந்த சைட் போனோம்னா கண்டிப்பாக அதை அட்டாக் பண்ணோம். யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 கிலோ வரைக்கும் அது சாப்பிட்றதுக்கு உணவு தேவை. ஸோ அதனால காட்டில் ஒரு பகுதியில் மட்டும் அது வாழாது. அது அப்படியே மூவ் ஆகி காட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணும். மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்குங்க ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு. உணவு போக அதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 லிட்டர் பக்கம் ஒரு நாளைக்கு தேவைப்படும். யானையோட சைஸை பொறுத்து அதோட உணவு தண்ணியோட சைஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் அதுக்கு தீனி அதிகமாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை ஃபாரஸ்ட்லேருந்து வேறு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிருங்க இந்த டைமில். அப்புறம் எகெயின் மான்சூன் டைமில் அங்கேருந்து திரும்பி இங்கே வந்துடுங்க. ஸோ யானைகளோட வழித்தடம் காட்டில் இருக்கும். அந்த வழித்தடத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க காட்டில். காட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லங்கூர்ஸ் வந்து நிறையா பார்க்க முடியும். இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் கூட்டம் கூட்டமாக நிறையா எங்கே போனாலும் பார்க்க முடியுங்க. ஆனால் லாஸ்ட் டைம் கபினியில் போனப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு லங்கூரோட கவுண்ட் வந்து அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. பட் பந்திப்பூர்லலாம் கொஞ்சம் கம்மிங்க. நாகர்கோவில் ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது லங்கூரோட கவுண்ட்டு அதிகமாக வந்து பீகாக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுங்க இந்த டைம் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில். எங்கே போனாலும் சஃபாரி ட்ராக்கில் மயில்கள் தான். அப்புறம் அது போக மங்கூஸுமே நிறையா ஸ்பாட் ஆச்சுங்க. நம்ம இந்த சஃபாரி ட்ராக்ல வரும்போது தூரத்தில் ஒரு ஆண் காட்டு மாடு வந்து பார்க்க முடிஞ்சுங்க. ஜெய்சாண்டிக்கா ரொம்ப பெருசாக தூரத்துலேயே நமக்கு விசிபிளாக இருந்தது. பக்கத்தில் வந்து அந்த வாட்டர் ஹோல் சைடில் பார்க்கும்போதுங்க கூட்டமாக இருந்ததுங்க காட்டு மாடு. இது ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ஆண் காட்டு மாடு, அது போக நிறையா ஃபீமேல்ஸு குட்டிகள் எல்லாமே இருந்தது. இந்த வாட்டர் ஹோலில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தாங்க இருந்துச்சு. பட் அங்கங்கே புல்லுகள்லாம் இருந்தது. புல்லுகளெல்லாம் சாப்பிட்டு ஒரு சிலது தண்ணியும் குடிச்சிட்டு இருந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுங்க. இந்த காட்டு மாடோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யானைகளோட பழக்க வழக்கம் மாதிரி தான். நம்ம பார்க்குற இந்த காட்டு மாடு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் அதை பார்க்கும்போது. ஆனால் இது ரொம்ப கொடூரமான அனிமலுங்க. இதை வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் நம்ம நின்று பார்க்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பக்கத்துலலாம் க்ளோஸில் போனோம்னா ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒன்று. காட்டில் நிறைய பேர் வந்து இறக்குறதுக்கு வந்து இந்த அனிமல் ரொம்பவுமே காரணமாக இருக்குது. காட்டு பண்ணி ஒன்று, இது ஒன்று ரொம்பவுமே டேஞ்சருங்க. அதுலேயும் ஒத்தையாக வர காட்டு மாடு ரொம்பவுமே டேஞ்சரு. நம்ம ட்ரெக்கிங் போகும்போது கைடெல்லாம் வந்து இந்த காட்டு மாட்டுக்கு பயந்து நம்மெல்லாம் கொஞ்சம் வழி மாறி அந்த வழியாக போகாமல்லாம் நம்ம போயிருக்கிறோம். இந்த மாட்டை பற்றி நிறையா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எவ்வளோ வந்து கொடூரமான ஒன்றுன்னு. கூட்டமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அதுலேயும் வந்து சிங்கிளெல்லாம் இருக்குதுன்னா நம்ம ரொம்பவுமே டிஸ்டன்ஸில் நின்று பார்க்குறதாங்க பெஸ்ட்டு. ஒத்தையாக இருக்கிறது பயத்திலேயே நம்மளை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட யானையோட பழக்க வழக்கம் காட்டு மாடோட பழக்க வழக்கம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். குட்டியை ரொம்ப வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணும். கூட்டத்தில் வந்து குட்டி இருக்குதுன்னா ரொம்பவுமே அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுங்க. நம்ம வந்து பெரியார் டைகர் ரிசர்வ் வாட்ச் டவர் நிறைய டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து வாட்ச் டவர் முன்னாடியே ட்ரென்ச்சை ஒட்டியே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக காட்டு மாடுகளை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். காட்டு மாடை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஐடியா கிடைக்கும். காட்டுக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணும்போது காட்டு மாடை பார்த்தா எப்படி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணணும், எப்படி சேஃபாக நம்ம பயணம் பண்ணணுங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வருங்க.
இந்த வாட்டர் ஹோல் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் பில்டு டக்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க. இங்கே பந்திப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த வாத்தை வந்து நிறைய பார்க்க முடியுங்க. சின்ன சின்ன வாட்டர் ஹோலில் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக க்யூட்டாக இருக்கும். அது போக பக்கத்துலேயே கரையில் பார்த்தீங்கன்னா சேஞ்சபிள் ஹாக்கி இல்லைங்க. பாருங்க, ரொம்ப அக்ரெசிவாக அந்த இறக்கையெல்லாம் விரித்து மீனை பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருந்தது. அப்புறம் அது போக சர்பண்டிகளுங்க, சின்ன சைஸ்ன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஹோல் சைட்லேயே பார்க்க முடிஞ்சுங்க. வாட்டர் ஹோலில் நடுவில் இருந்த ஒரு மரத்தில் வந்து இந்த ஈகிள் இருந்துச்சு. அப்புறம் அது போக மலபார் ஜெயின்ஸ் குரலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் விளையாடிட்டு அதில் இருக்கிற காய் பழங்கள்லாம் வந்து பறித்து சாப்பிட்டு இருந்தது. ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. ரொம்ப க்ளோஸில் இறங்கி வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சுங்க. ஸோ இந்த அணிலையுமே நிறைய நம்ம பந்திப்பூர் காட்டில் வந்து பார்க்க முடியும். பட்டு பெரிய பெரிய மரங்கள் இருக்கும்போது நமக்கு தெரியாதுங்க சஃபாரி போகும்போது. பட் நிறையா இருக்குது இந்த காட்டை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அணில் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு அப்படியே பறக்குங்க, பாயும். மங்கி விடமே நல்லா ஃப்ளை பண்ணும். ஸோ நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த காட்டு அணில் வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் போதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக புளிய பாட்டேங்க பந்திப்பூர் காட்டில் ஒரு வாட்டர் ஹோலில் நிறைய வண்டி நின்றுட்டு இருந்தது. ஸோ சைட்டிங்னு நினச்சோம். அதே மாதிரி வாட்டர் ஹோலில் ஆப்போசிட் சைடில் அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் ஒட்டி தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி படுத்துட்டு இருக்குங்க புலி. பக்கத்தில் கீழ் அடிச்சிருக்க மாட்டேருக்குங்க. ஸோ சாப்பிட்டு அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு அப்படியே வந்து இந்த வாட்டர் ஹோலில் படுத்துக்குது. ஸோ புலி படுத்துட்டு இருக்கிற அதே வாட்டர் ஹோலில் ஒரு அம்மா யானையும் குட்டி யானையும் வந்து பார்க்க முடிஞ்சு வந்து தண்ணியில் விளையாடிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க. புலி லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் யானை நிற்குதுங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பந்திப்பூரில் மொபைல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ கேமரா மட்டும்தான் அலௌடு. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற புலியோட பேர் பார்த்தீங்கன்னா கேத்தலிக்கரே ஃபீமேலுங்க. இதுக்கு வந்து 2 குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம குட்டியெல்லாம் பார்க்க முடியல. இதோட ஃபேஸுமே நம்மளால கிளியராக பார்க்க முடியலங்க, திரும்பவே மாட்டேங்குது. இந்த இடத்துல நிறைய வண்டிக வேற. என்னதான் புலியையும் யானையும் நம்ம ஒன்றா பார்த்தாலும் நம்மளால ஒரே ஃப்ரேமில் எடுக்க முடியலங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் புலி இருக்குது, அது வந்து ஓப்பன் ஏரியா தான். ரைட் சைடில் யானை இருக்கிறது பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ஜீப் மறைச்சி நிற்கிதுங்க. ஒரு சின்ன கேப்பில் தான் நம்ம யானையை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெண்டையும் எடுக்கிறதுக்கு ஃப்ரேம் வச்சோம்னா கண்டிப்பாக ரைட் சைடு வந்து பிளர் ஆகும். நம்ம பார்க்குற அம்மா யானை குட்டி யானை போங்க. இன்னும் ஒரு சில யானையெல்லாம் ரைட் சைடில் இருந்ததுங்க. புதரில் நமக்கு கிளியராக பார்க்க முடியல. அதோட மூமெண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சுது. பட் எவ்வளோ யானைகள்னு கரெக்டாக தெரில. பட் நிறைய இருந்தது. ஒரு யானை கூட்டம் தாங்க. இங்கே வந்து நிறைய வண்டிகள்லாம் இருந்ததுனால யானைகள் வந்து தயங்கிட்டு வாட்டர் ஹோல் பக்கம் வரல. பட் வாட்டர் ஹோல் ஒட்டியே நிறையா அதோட மூமெண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சுதுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே புலியும் இருக்கிறதுனால பெருசாக யானைகள் பயத்தில் வரலைன்னு நினைக்கிறேன் வாட்டர் ஹோல் சைடில். அது மட்டும் இல்லை, நிறைய பறவைகள் வந்து இந்த வாட்டர் ஹோல் சைடில் பார்க்க முடிஞ்சு. பட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து புலியை ரொம்ப க்ளோஸில் அதை சடனாக எந்திரிக்கும்னு நம்ம புளியை தான் மெயினாக டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அங்கங்கே மங்கூஸு, கிரே மங்கூஸுங்க, இந்தியன் கிரே மங்கூஸு, இது வந்து நிறைய பார்க்க முடியும் பந்திப்பூர் காட்டில். அப்புறம் லைட்டிங்குமே பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ரொம்ப கிளியராக பேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரில என்ன பறவைன்னு. நமக்கு சஃபாரி முடிகிற டைமும் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல கூடி ஒரு யானை புலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் தான் படுத்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை வந்துச்சு. ஆனால் யானை தண்ணி பக்கம் வரல, அப்படியே சாப்பிட்டு அப்படியே தங்கி தங்கி நின்றுட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் அதே டைரெக்ஷனில் போயிடுச்சுங்க. யானை வர்றதுனால புலி கண்டிப்பாக எந்திரிக்கும், நம்ம பார்த்துலாங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருந்தேன். பட் யானை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நின்றுட்டு மூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் கூட தண்ணியில் பார்க்க முடிஞ்சு. கடைசி வரைக்கும் யானை பார்த்தீங்கன்னா புலி பக்கத்தில் வரல. புலியும் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு மூவ் ஆக ட்ரை பண்ணவே இல்லை, தூங்கிட்டே தாங்க இருந்தது. நமக்கு சஃபாரி டைமும் முடிகிற தருணத்தில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம கேட்டோம். பட் நமக்கே நம்பிக்கை வந்து இல்லை புலியை வந்து நம்ம அது கிளம்புறதெல்லாம் பார்க்க முடியும்னு. ஏன்னா அது தூங்குச்சுன்னா எப்போ எந்திரிக்கும்னே தெரியாது. சஃபாரியும் முடிஞ்சுதுங்க.
பந்திப்பூரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈவினிங் சஃபாரிங்க நம்மளால் டைகர் பார்க்க முடிஞ்சு. பட் பெஸ்ட் சைட்டிங் கிடையாது. டைகர் தண்ணியிலேருந்து வெளியே வரும்னு நினச்சோம், பட் வரவே இல்லை. பட் டைகர் படுத்துட்டு இருந்த இந்த வாட்டர் ஹோல் ஒட்டி பார்த்திங்கன்னா எலிஃபென்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சு. இப்போ நம்ம மசனகுடி வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டுங்க. இப்போ பந்திப்பூர் செக் போஸ்ட்டு மானுங்க. ஃபயர் ஆகிடுச்சு அப்புறம் வண்டி யானை. பந்திப்பூர் சைடுங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ ரோட் சைடில் ஃபயர் பண்ணியிருந்தாங்க 2 சைடுமே. ஸோ அந்த டைம் யானைகளையே பார்க்க முடியல, தீனி இல்லை போல் ரோட் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக புல் முளைச்சிருக்கு, மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க ரீசெண்டாக. ஸோ அங்கங்கே யானைகளும் பார்க்க முடியுது ரோட் சைடில், மான்களும் நிறைய பார்க்க முடியுது. புள்ளி மான்கள் முதுமலை செக் போஸ்ட் தாண்டினதையுமே லெஃப்ட் சைடில். நல்லா இருட்டாயிடுச்சுங்க காட்டுக்குள்ளார, 7 மணிக்கு மேலே ஆகுது. வண்டிங்க நிறையா வருதுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளுங்காட்டி. அது இல்லாமல் ஸ்கூல் லீவெல்லாம் விட்டுட்டாங்க. முதுமலை வந்துட்டேங்க. ஒரே ஒரு யானை தான் பார்த்தேன் பந்திப்பூர் சைடில். ஏன்னா வெஹிக்கிள் வந்து அந்தளவுக்கு இருக்குங்க இன்றைக்கி. மசனகுடி ரோடில்ங்க போயிட்டுருக்கோம். மான் பாருங்க ரோட் சைட்லேயே. ரோட் கிராஸ் பண்ணுறாங்க. அது வந்து பழைய மசனகுடி ரோடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தாங்க. ஊட்டி ரோட்டில் தான் பயங்கர டிராஃபிக், அதாவது கூடலூர் போகிற ரோட்லிங்க. மான் நிறைய இருக்குங்க. மான் ஃபுல்லாக மான்கள் லெஃப்ட் சைட்லேங்க. டூ வீலருமே 9 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 7:45. முதுமலை இந்த பந்திப்பூர் செக் போஸ்ட் தாண்டறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துருச்சு, பயங்கர டிராஃபிக்கு. இந்த காரை தாண்டினதையும் தான் பார்த்தேங்க. ஆனால் பந்திப்பூர் ஜெயிலில் ஸ்டேங்க. நைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து டின்னருக்காக போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மைசூர் ஊட்டி ரோட்டில் இருக்குங்க இந்த ஸ்டே. பந்திப்பூர் செக் போஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி. குட் மார்னிங். செகண்ட் டே பந்திப்பூர் ஜெயலர் இல்லைங்க. மார்னிங் சஃபாரி இருக்குது நமக்கு. ரூம் டூர் பார்த்துலாங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரூமு. உள்ளே என்ட்ரானதையும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேனு, சேரு 2 போட்டிருக்காங்க. அப்புறம் கெட்டில், தண்ணி, கிளாஸஸ்ஸு, அப்புறம் சின்ன டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏர் கூலர் இருக்குங்க. மகாராஜா பேக் புக் பண்ணால் தான் ஏசி வரும் ரூமில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:25ங்க. காலையில் சஃபாரி போகிறதுக்காக ரெடியாகி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் ரிசப்ஷனு, பார்க்கிங் ஏரியா. இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க. வெஸ்டர்ன் டைப்பு, ஹீட்ரு எல்லாமே இருக்குது. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பந்திப்பூரில் ஜேஎல்ஆர் வந்து புக் பண்ணி போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பயணம் பண்ணும்போது ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் பந்திப்பூரில் எல்லா பேக்கேஜுக்குமே ஜீப் சஃபாரி தருவாங்க. ஸோ நம்ம ஜீப் சஃபாரி தாங்கிற மாதிரி நினச்சி வைசரை பேக்கேஜ் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் செக்இன் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வந்துச்சு மகாராஜா பேக்கேஜுக்கு மட்டும்தான் ஜீப் தருவாங்க, மித்த பேக்கேஜஸ்க்கு எல்லாமே கேண்டர் சஃபாரின்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சுங்க. ஸோ நம்ம ஜீப் சஃபாரின்னு நினச்சி போயிருந்தோம். ஸோ ஜீப் சஃபாரி நமக்கு பாசிபிளானு கேட்கும்போது கண்டிப்பாக கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட லக்கு, அந்த அன்னைக்கு மகாராஜா பேக்கேஜ் புக் பண்ணவங்க 2 பேர் ஈவினிங் சஃபாரிக்கு வரல, லேட்டாக தான் வந்து செக்இன் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஜீப் சஃபாரி கிடச்சிது நேற்று ஈவினிங்கு. பட் காலையில் வந்து நம்ம கேண்டர் சஃபாரி தான் வந்து எடுத்தோம், வேறு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ ஜேஎல்ஆர் பந்திப்பூரில் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி வேணும்னா மகாராஜா பேக்கேஜ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேண்டர் சஃபாரி தான் தருவாங்க. கேண்டர் சஃபாரி, ஜீப் சஃபாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் சஃபாரி ட்ராக் தான் கவர் பண்ணுவாங்க. கேண்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல சௌரியமாக தான் இருக்கும். விண்டோலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும்.
ஸோ நம்மளால நிறைய மான்கள் தான் காலையில் சஃபாரியில் பார்க்க முடிஞ்சுச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் ஸ்டே இருக்கிற இடத்துல ஒரு டஸ்கரு, ஃபீமேல் எலிஃபெண்ட், வளர்த்துற யானைங்க. இப்போ இந்த ஸ்டே இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. யானைகள் அங்கங்கே சாப்பிட்டு நிற்கும். நம்ம காட்டு யானைகளை பார்க்க முடியலனாலும் வளர்த்துற இந்த கேம்ப் எலிஃபென்ட்ஸ் வந்து நம்ம பந்திப்பூர் ஸ்டேயில் வந்து பார்க்க முடியுங்க. நம்ம ஒரு டைம் ஸ்டே பண்ணப்போ இந்த வளர்த்துற யானை நம்ம ஸ்டே ஒட்டியே பக்கத்தில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரே ஜங்கல் ஃபோல் வந்து இந்த சவுத் சைடில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க. பட் நார்த் சைட்லலாம் இதே காட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், ப்ளூ கலரில் ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக திக்காலாம் பார்த்துருக்கோம். சவுத் சைடில் வந்து இந்த காட்டுக்கோழி தான் அதிகமாக பார்க்க முடியும். அப்புறம் இந்த ஒரு பள்ளமாட்டு இருக்கிற ஏரியாலைங்க நிறையா சின்ன சின்ன காட்டுக்கோழி மாதிரி, அப்புறம் பேரட்ஸ் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுங்க. இந்த ஏரியாவில் சால்ட் கண்டென்ட் இருக்குங்களாமா மண்ணில், அதை சாப்பிட்றதுக்காக நிறைய இங்கே பேரட்டு. அது போக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து பீஜனுங்க சாப்பிட்டு இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா கூட்டமாக பறந்து போச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நிறைய பீக்காக்குங்க. இந்த டைமில் நிறைய மரங்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சு, நிறைய சவுண்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆண்மயில்கள் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சு பீகனோட. அப்புறம் மான்கள் தாங்க அதிகமாக. பார்க்குறக்கு ஈகிள் மாதிரியே குட்டியாக அழகாக இருந்ததுங்க. ஆனால் இந்த பறவையோட பேர் பார்த்தீங்கன்னா சிக்ரான்ட்டு பந்திப்பூர் காட்டில் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குற இந்த பறவையை வாட்டர்கோல் சைடில் நம்ம இந்த டைமில் டைகர் பார்க்க முடியும்னு நிறையா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். கண்டினியூஸாக புளியை பார்க்குறது தான் எல்லாரோட ஆசையும். ஸோ பந்திப்பூரில் நம்ம சஃபாரி போகும்போது புளியை பார்க்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லா வாட்டர்கோல் சைட்லேயும் வாட்டர் பேர்ட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. லிட்டில் காரம்னன், லிட்டில் ஈக்ரெட்டு, அப்புறம் அது போக டட்டில்ஸ் எல்லாமே பார்த்தோம். பட் கடைசி வரைக்கும் புளியை பார்க்கல. யானை கூட பெருசாக இந்த வாட்டர்கோல் சைட்லலாம் காலையில் நேரம் பார்க்க முடியல. அப்புறம் வேற ஒரு வாட்டர்கோலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டட் பில்டு டக்ஸ் வந்து தண்ணி விட்டு வெளியே இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம தண்ணிக்கு வெளியே பார்க்குறோம். மோஸ்ட்லி நம்ம பார்த்த டைம் எல்லாம் தண்ணிக்குள்ளார தான் இருந்திருக்கு. முதல் முறையாக தண்ணிக்கு வெளியே அப்படியே வாக் பண்ணிட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் தண்ணிக்குள்ளார அப்படியே வாக் பண்ணி போச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு வண்டி நேற்று ஈவினிங் பார்த்தா அதே டைகரை வந்து சைட் பண்ணியிருக்காங்க. ஜீப்புக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட்டு இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகி வாட்டர் ஹோலுக்கு வரலான்ட்டு நம்ம வெஹிக்கிள் டிரைவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ண. அப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியும் புலி எதுவுமே வரல. ஆனால் நிறைய வண்டி கன்டினியூஸாக நமக்கு பின்னால் வெயிட் பண்ணாங்க. நம்ம வந்து சரி வராதுன்ட்டு டிரைவர் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ண. அப்படி ஆனால் நிறைய வண்டி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க புலி வரலான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆப்போசிட் சைடில் ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் மங்களா ரோடு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அங்கே புளியை பார்க்க முடியல. பட் அகைன் ரிட்டர்ன் போகும்போது பந்திப்பூர் ஃபாரஸ்டேக்கு ஆப்போசிட் சைடில் ரோடை ஒட்டி ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த டஸ்கர் வந்து கிராஸ் ஆகி போச்சுங்க. நம்ம ரோட்டில் இருந்து நம்ம பார்த்தோம். டஸ்கரை வந்து கடைசியாக நம்ம பார்த்தோம் ஒரு வழியாக சஃபாரி முடிகிற டைமில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீகாக் டான்சிங் தான் ரோட் சைடில். பெருசாக எந்த அனிமலுமே நமக்கு சைட் ஆகாதனால மயில் எல்லாமே வந்து பார்க்கட்டுன்னு வந்து டிரைவர் நிறுத்தின. அப்படி மார்னிங் வந்து நமக்கு டைல் செட்டிங் கிடைக்கல. எனக்கு ஈவினிங்னா அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்தது. ஃபேஸ் கிளியராக கூட நம்மளால் பார்க்க முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சஃபாரி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம புக் பண்ண வைஸ்ரே பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 3 times ஃபுட்டு இன்க்ளூடடு, லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அது போக ஸ்டேயுமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏசி இருக்காது. மகாராஜா பேக்கேஜுக்கு தான் ஏசி இருக்கும். இந்த பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 11,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.